ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த 13ஆம் தேதி 238வது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி மீட்டிங், அதில் இபிஎஃப்ஓவில் ஒரு சில சலுகைகள் கொண்டு வந்திருக்கோம், ஒரு சில புதிய விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதில் ஒரு சில சர்வீசஸ் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். பட் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த இபிஎஃப்ஓ சலுகைகள் எந்த மாதிரியான சலுகைகள்லாம் கொண்டு வரப்படுது, ஸோ இதுக்கெல்லாம் அந்த லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 13 types of partial withdrawal provisions have now been merged into one unified and simplified framework அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 13 வகையான அட்வான்ஸ் வித்ட்ராவல் ஆப்ஷனில் 13 வகையான சர்வீசஸ் கொடுத்துருப்பாங்க. எதுனா ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நம்ம வித்ட்ராவல் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இது அட்வான்ஸ் வித்ட்ராவல் பண்ணக்கூடியது. இதில் போயிட்டு பர்பஸ் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 13 types ஆஃப் பர்பஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டைப் ஆஃப் பர்பஸஸ்க்கும் ஒவ்வொரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இத்தனை வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். இபிஎஃப்ஓவில் பிஎஃப்ல இத்தனை வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பர்பஸ்க்கும் ஒவ்வொரு வகையான சர்வீஸ் லிமிட் வச்சுருந்தாங்க. இப்போ வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணோம் அப்படின்னா 5 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும், 7 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரூல்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் அடியோடு தூக்கிட்டு எந்த பர்பஸ்க்கு நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணாலும் சரி 12 மாதம், ஒரு வருஷம் மினிமம் ஒரு வருஷம் நீங்கள் பிஎஃப்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க, பிஎஃப்ல மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா எலிஜிபிள். எல்லா வகையான சர்வீசஸ்க்கும் மினிமம் 12 இயர்ஸ் இருந்தாவே நீங்கள் அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 13 டைப்ஸ் ஆஃப் பர்பஸை 3ஆக டிவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று அந்த பழைய வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் 3 சர்வீசஸ்க்கு மட்டும் டிவைட் பண்ணிட்டு, அதாவது எஜுகேஷன் இதெல்லாமே ஒரு சர்வீசஸ்ஸு, உடம்பு சரியில்லாமல் இருக்கிறத அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் ஒரு சர்வீசஸ், நேச்சுரல் கலாமிட்டிஸ் இதெல்லாம் ஒரு சர்வீசஸ். ஸோ அந்த மாதிரி மொத்தமாக 3 பர்பஸஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 13 பர்பஸை தூக்கிட்டு ஒன்லி 3 பர்பஸ் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. பட் இந்த இபிஎஃப்ஓ வெப்சைட்டில் இன்னும் யூஏஎன் போர்ட்டலில் இன்னும் அந்த 3 பர்பஸ் மட்டும் ஆட் பண்ணல. இன்னும் 13 வகையான பர்பஸ் மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்குது. இது எல்லாமே அந்த சிபிடி மீட்டிங் டிஸ்கஸ் பண்ணது. எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நவம்பர்லேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த மெம்பர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் அமௌண்ட்டில் வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் 50லேருந்து 100% வரைக்கும் நம்ம வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் சேர்த்து வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் 75% ஆஃப் த எலிஜிபிள் அமௌண்ட் கேன் பி வித்ட்ராவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 50% தான் வித்ட்ராவல் பண்ண முடியும். அதுவும் 50%ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இருக்காது. எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் இருந்தால் மட்டும்தான் வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனில் இருக்க அமௌண்ட்டும் சேர்த்து நீங்கள் வித்ட்ராவல் பண்ணலாம். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா இருக்குன்னா 1 லட்ச ரூபாயும் நீங்கள் அப்படியே வித்ட்ராவல் பண்ண முடியாது. அதில் 75% தொகை வித்ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 75,000 ரூபாய் வித்ட்ராவல் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். 100% ஆஃப் த அமௌண்ட்டும் வித்ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுலேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 100% ஆஃப் த அமௌண்ட்டு நீங்கள் வித்ட்ராவல் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக ஃபர்தர் ரிப்பீட்டட் வித்ட்ராவல்ஸ் routinely led to insufficient PF balance at the time of retirement. அதாவது 50% of PF members had less than rupees 20,000 in the PF balance and 75% had less than rupees 50,000 at the time of final settlement. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி ஒரு டெசிஷன் எடுத்திருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா இருக்குது அப்படிங்கும்போது அதில் 25% தொகை அப்படியே உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அதை நீங்கள் வித்ட்ராவல் பண்ண முடியாது. வித்ட்ராவல் பண்ணணும்னு நினச்சின்னா அது ஒரு ஸ்பெஷல் கேஸில் மட்டும் தான் வித்ட்ராவல் பண்ணலாம். மற்றபடி அந்த 25% தொகை உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். அதுக்கு வருஷம் 8.25% இப்போ இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சொல்கிறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு வரதுனால உங்களுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்போ ஒரு நல்ல ஒரு கார்பஸ், ரிட்டர்ன் கார்பஸ் நல்ல ஒரு தொகை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லப்படுது. இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் 75% ஆஃப் பிஎஃப் பேலன்ஸ்
எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அப்புறம் அதுக்கு எவ்வளோ வந்து வட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்குது, இது எல்லாமே இம்மீடியட்டாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 25% கேன் ஆல்சோ பி வித்ட்ரான் ஆஃப்டர் 1 இயர். ஒரு வருஷம் கழிச்சு, ஒரு வருஷம் நீங்கள் தொடர்ந்து வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 25% தொகையும் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார்ம் 19 யூஸ் பண்ணாமே அட்வான்ஸ் அமௌண்ட் மூலமாகவே இதை வந்து வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ஃபுல் வித்ட்ராவல் ஆஃப் த என்டையர் பிஎஃப் பேலன்ஸ் இன்க்ளூடிங் த மினிமம் பேலன்ஸ் ஆஃப் 25% இஸ் ஆல்சோ அலௌட் இன் கேஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப்டர் அட்டைனிங் 55 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, 25% நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த 25% தொகையை நீங்கள் எடுத்துக்கலாம். எப்பன்னா 55 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெர்மனன்ட் டிசபிலிட்டி, கை கால் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னும் போது பெர்மனன்ட் டிசபிலிட்டி கேட்டகரியில் நீங்கள் இந்த ஃபுல் அமௌண்ட்டை எடுக்கலாம். இன்கெப்பாசிட்டி டு ஒர்க், ஸோ உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியல, இதுக்கப்புறம் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அந்த தொகையை எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட், விஆர்எஃப் வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். அல்லது லீவிங் இந்தியா பெர்மனன்ட்லி, நீங்கள் ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகிறீங்க அப்படின்னாலும் அந்த தொகையை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேஸ்லாம் வந்து 100% அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பென்ஷன் என்டைல்மெண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 58 இயர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்அஃபெக்டட் பை த ப்ரொபோஸ்டு சேஞ்சஸ். இந்த சேஞ்சஸில் அந்த பென்ஷனுடைய அந்த ஒரு குறிப்பிட்ட ஏஜ் லிமிட் இருக்குது. 58 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மாதம் மாதம் பென்ஷன் தொகை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு லிமிட் இருக்குது. 100% பென்ஷன் தொகை, அதுவே சூப்பர் அனிவேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து 58 இயர்ஸ் தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நீங்கள் முன்கூட்டியே வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு பென்ஷன் தொகை வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு 52 வயசுலேயே வந்து நீங்கள் விஆர் எழுதி கொடுத்துட்டு நான் ரிட்டைர்மெண்ட் ஆகிறேன் பென்ஷன் தொகை கொடுங்கனாலும் கொடுப்பாங்க. 58 வயசுலேருந்து 52 வயசுக்குள்ளார எத்தனை வருஷம் இருக்கோ அந்த இயர்ஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு 4% உங்களுக்கு பென்ஷன் தொகை குறைச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அது ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ மெம்பர் கேன் வித்ட்ரா த அக்குமுலேஷன் இன் பென்ஷன் அக்கௌண்ட் பிஃபோர் கம்ப்ளீட்டிங் 10 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் இன் திஸ் 10 இயர்ஸ். 10 வருஷம் சர்வீஸ் முடியறதுக்கு முன்னாடி நீங்கள் பென்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதே நீங்கள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு மாதம் மாதம் பென்ஷன் தொகை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் 10 வருஷத்துக்கு மேலே கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணியிருக்கணும். பென்ஷன் தொகை வித்ட்ராவல் பண்ணிடக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் தொகை வந்து கிடைக்கும். About 75% of pension members withdraw their entire pension amount within 4 years of service. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா 75% பென்ஷன் மெம்பர்ஸ், பிஎஃப் மெம்பர்ஸ் வந்து அவங்களுடைய பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணிடுறாங்க. 4 வருஷம் குறைஞ்சது 4 வருஷம் சர்வீஸ் பண்ண உடனே பென்ஷன் அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறதுனால அவங்க ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷன் தொகை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இப்போ ஒரு புதுசு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு 7 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டீங்க, 7 வருஷம் முடிஞ்சோடனே நீங்கள் பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, சர்வீஸ் முடிஞ்ச அடுத்த 2 மாதம் கழிச்சு நீங்கள் வேலையை இல்லாமல் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் எதுவும் கட்டாமல் இருந்தீங்க அப்படின்னா 2 மாதம் கழிச்சு நீங்கள் உங்களுடைய ஃபுல் பென்ஷன் அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம். இப்போ இருக்கிற ரூல்ஸ் அதான் சொல்லுது. ஆனால் இந்த புது ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா 36 மாதம் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு 7 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, 7 வருஷம் முடிஞ்சோன்னா பென்ஷன் அமௌண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எடுக்க முடியாது. அடுத்து ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் உங்களால் அந்த பென்ஷன் அமௌண்ட் எடுக்க முடியும். அப்போ 3 வருஷங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, 7 + 3 10 வருஷம் ஆயிடுது. அப்போ உங்களுக்கான அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மாதம் மாதம் பென்ஷன் தொகை கிடைக்கும் பார்த்தீங்களா, ஸோ அது உங்களுக்கு கிடைக்கும். அந்த எலிஜிபிளும் உங்களுக்கு வரும். இல்லை ஃபுல் பென்ஷன் அமௌண்ட் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எது வந்து அவங்களுடைய ஃபேமிலி சேவ் பண்ணுறது இந்த மாதிரி 2 மாதமாக இருக்கிறத 36 மாதமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இதுதான் அப்டேட்டு. இந்த அப்டேட்டுனா யூஏஎன் போர்ட்டலில் வர கிடையாது. ஸோ ஒன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.